ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சத்துணவு மையங்களில் நிரப்பப்பட உள்ள சமையல் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளை எப்படி பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேனல் அவைலபிளாக இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சத்துணவு மையங்களில் நிரப்பப்பட்டுள்ள சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதை பற்றி எல்லாமே பார்ப்போம். அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். பள்ளி சத்துணவு மைய சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சத்துணவு மையங்களில் நிரப்பப்பட்டுள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ன மாவட்டம் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊராட்சி ஒன்றியம் ஆர் மாநகராட்சி ஆர் நகராட்சி இதில் நீங்கள் எது அப்படின்றத பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் பள்ளி சத்துணவு மையம் எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இல்லைன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் இனிஷியலோட எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து தந்தை ஆர் கணவர் ஆர் பாதுகாவலர் பெயரை கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து கைபேசி எண் நீங்கள் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்க நம்பராக கொடுத்துக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி மற்றும் வட்டாட்சியர் அவர்களிடமிருந்து பெறப்பட்டது, அதாவது நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா அதுதான் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றியம் ஆர் நகராட்சி ஆர் மாநகராட்சியின் பெயரை குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 10th பாஸ் ஆர் ஃபெயில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்டு ஏஜ் குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்ததாக ஜாதி மற்றும் உட்பிரிவு நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கான ப்ரூஃபாக நீங்கள் ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்து இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம்னு குறிப்பிட்டு அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கொடுங்க. அடுத்து ஆதரவற்ற விதவை ஆர் ஆதரவற்ற பெண் ஆர் கணவரால் கைவிடப்பட்டவர் ஆர் முன்னுரிமை பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பணியிடம் கோரும் பள்ளி சத்துணவு மையத்தின் பெயர் நீங்கள் எங்கே அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஏரியாவை பார்த்து கொடுங்க. 3 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். இதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்து அதுக்கான ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைச்சிடுங்க. அடுத்து 4 இடம் கரெக்டாக குறிப்பிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் என்னென்ன ஃபார்ம்லாம் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கணும் அப்படின்னா பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி, அடுத்து 10th மதிப்பெண் சான்றிதழ், அடுத்து குடும்ப அட்டை நகல் ஆர் இருப்பிடம் சான்று, அடுத்து ஆதார் அட்டை நகல், ஜாதி சான்றிதழ் நகல், அடுத்து முன்னுரிமை சான்று அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதவை இந்த மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை கோருறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்களா அதுவும் ஜெராக்ஸ் எடுத்து இணைங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜெராக்ஸிலும் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும் கட்டாயம். பள்ளி சத்துணவு மைய சமையல் உதவியாளர் நியமனத்திற்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெண்களுக்கு மட்டும்தான் வேக்கன்சி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வயதை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஆகியோருக்கு பார்த்திங்கன்னா 2025 ஏப்ரல் 11 கொடுத்துருக்காங்க. அந்த தேதியிலிருந்து 21 வயது நீங்கள் பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும். அடுத்து 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். பழங்குடியினருக்கு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் மினிமம் 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அரசு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பில் 3 வருடம் தளர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினருக்கும் பள்ளி இறுதி வகுப்பு நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லாதவராக இருந்தாலும் அதாவது பாஸ் ஆர் ஃபெயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தூர சுற்றளவு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற சத்துணவு மையம் வந்து உங்களுடைய பகுதியிலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து குறைவான பார்வை திறன், உடல் இயக்க குறைபாடு, ஒரு கால், குணப்படுத்தப்பட்ட தொழுநோய், அடுத்து திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு மிதமான அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிள் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.